ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த 2 மந்த் லீவ் எப்பதான் முடியும்? பசங்கலாம் எப்படா ஸ்கூலுக்கு போகுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ரீஓப்பனிங் சொன்ன உடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த 2 மந்த்ஸில் அவங்க செய்யாத அட்டகாசம், அவங்க செய்யாத சுட்டித்தனமே இருக்காது. லிஸ்ட்டில் எதுவுமே பெண்டிங் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஒய் பிளட் சேம் பிளட் அப்படிங்கிற மாதிரி எல்லா மதர்ஸ்க்கும் இருக்கிற அதே ஃபீலிங் தான். எப்படா லீவ் விடுவாங்க அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். ஆனால் லீவ் விட்டாங்கன்னா அகெயின் எப்படா ஸ்கூல் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். பிகாஸ் இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்கள நம்மளால கண்ட்ரோல் பண்ணியெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. ஸோ அவங்களோட ஓன் வேலே வந்து அவங்கள க்ரோ பண்ண விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனிவே நெக்ஸ்ட் 10 மந்த்துக்கு குழந்தைங்க அந்த மூட்டையை தூக்கிட்டு ஓட்டமாக ஓடணும். அவங்க மட்டும் ஓட மாட்டாங்க, கூட அம்மாக்களும் ஓடி தான் ஆகணும். எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருந்தேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கெல்லாம் வேக போட்டுட்டு வெளியில் கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு பட்டர், எண்ணெய், சுடு தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். ஆனால் என்னவோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஒரு ட்ராப் எண்ணெய் கூட நான் மேலே கூட தடவி கூட வைக்க மாட்டேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு மேலே வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிருவேன். அவ்வளோதான். எண்ணெய் லைட்டாக கூட நான் தடவி வைக்க மாட்டேன். சப்பாத்தி மாவில் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக தண்ணி குடிப்போம் இல்லையா? அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். பிசைஞ்சு முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நான் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுப்பேன். இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து சப்பாத்தி உருட்டி நான் சப்பாத்தி போட்டு எடுத்துருவேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதால வெளியில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டர்ம் டாக்ல இருந்து டே அண்ட் நைட் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ஒயிட் பேச்சஸ் அதுக்கப்புறம் இந்த டார்க் சர்க்கிள் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குது. நம்ம எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணி அதை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னாலும் அதில் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தாலே போதும், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆயில் வாங்கி புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி க்ரீம் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டயட் ஏதாவது ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அதில் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ஒரு 1 வீக் நம்ம கரெக்டாக செய்வோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், அதில் வந்து மறந்துடுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டாம். ஸோ நம்மளோட ஹெல்த்து இல்லை நம்மளோட ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். நான் முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதையும் இப்போ நான் எப்படி இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி நான் இன்னொரு சீரமும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சண்டே அப்படின்னாலே ரிலாக்ஸாக எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா வேலையும் அன்னைக்கு தான் செய்கிற மாதிரி இருக்கும். லைக் குழந்தைங்களுக்கு வந்து ஹெட் பாத் எடுத்து விடுறது, மற்ற வேலை எல்லாமே அன்னைக்கு செய்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் பூச்செடியெல்லாம் இருக்கும். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இருப்பேன். ஒரு 6 மந்த் பிஃபோர் வந்து எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அந்த செடியிலெல்லாம் பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மல்லிப்பூ செடியில் பாப்பாவோட ஜுட்டிக்கு டெய்லி எவ்வளோ பூ வேணுமோ அந்த அளவுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு 2 செம்பருத்தி பூ பூத்து இருந்தது, அதை வந்து எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஹேர் மாஸ்க் போட்டு நான் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெந்தயம், கருநொச்சி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைய அரைச்சி எடுக்கணும். அதுக்கு வந்து வெந்தயம் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஆகுது நல்லா ஊறி வரணும். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை மிஸ் ஆயிருக்கும். இடையில தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அரைச்சிட்டு இருக்கும் போதே இடையில போட்டு அகைன் அரைச்சி எடுத்தேன். இந்த ஹேர் மாஸ்க்ல நீங்கள் வேற ஏதாவது ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் கருஞ்சீரகம், ஆலி விதை, சின்ன வெங்காயம், மருதாணி இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணி ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹேர் மாஸ்க் போட்டுட்டு நான் வந்து ஒரு 1 hour 1.5 hour அந்த மாதிரி வந்து அப்படியே விட்டுடுவேன். உங்களுக்கு கோல்ட் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 hour விட்டாலே போதும். நல்ல எசன்ஸ் எல்லாம் அந்த ஸ்கேல்ப்ல இறங்கியிருக்கும். இப்போ கையில் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுக்கணும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கொரப்பா இருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப் முடி ஃபுல்லாகவே நம்ம குளிச்சோம் அப்படின்னாலே அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹேர் மாஸ்க் போட்டுட்டு அப்படியே லஞ்ச் ப்ரிப்பரேஷன், வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்து சுட சுட பிரியாணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் ஏரியாலலாம் இப்போல்லாம் ரீசன்ட் டேஸாக ஈவினிங் டைம் ஆச்சு அப்படின்னா நல்ல மழை பெய்யுது. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து ஆஃப்டர்நூனே மழை வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே இருந்தது. நல்ல சுட சுட
பிரியாணிக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். குழந்தைங்களுக்கு வந்து தலைக்கு குளிக்க வச்சதால அப்படியே நல்லா தூக்கம் வந்துருச்சு சாப்பிட்ட உடனே. பிரியாணி சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிடாம இருந்தால் பெரிய குற்றமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் வந்து வெளில போயிருந்தோம். அப்போ வந்து ப்ரௌனி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து அடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனி மேலே தான். ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு ஹேர் ட்ரை ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ மார்னிங் குளிச்சா அப்படியே ஈவினிங் வரைக்குமே அதை காய வச்சுட்டே இருப்பேன் அந்த மாதிரி. அதில் வேற இன்னைக்கு வேற சரியான மழை, ஆஃப்டர்நூனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை வந்துச்சுனாலே எங்கள் ஏரியாலலாம் ஒரு மாதிரி இருட்டாயிடும். ஆனால் இன்னைக்கு வந்து நல்லா பளிச்சுனே இருந்தது. ஆனால் மழை சரியான மழை வந்துட்டே இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நல்லா வெள்ளம்லாம் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான் ஒரு லோகோ வந்து ட்ரா பண்ணி அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன். நம்மளோட சேனல் நேம் அதாவது கவின் தனு விலாக்ஸ் அப்படிங்கிறத KNT அப்படிங்கிற மாதிரி ட்ரா பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதுதான் அந்த வேலை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி மழை ஒரு பக்கம் போயிட்டு நம்ம ஒரு பக்கம் இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன். இந்த வால் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த லோகோ மட்டும் நான் ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு நாள் தான் நான் வந்து அதை பண்ணணும். ஏன்னா இது வந்து பண்றதுக்குள்ளவே குழந்தைங்க எழுந்துட்டாங்க. இப்போ இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க, அவ்வளோதான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ண மழை நைட்டு வரைக்குமே தொடர்ந்து பெஞ்சிட்டே தான் இருந்தது. இவ்வளோ மழை வந்து கரண்ட் ஆஃப் பண்ண வச்சிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு காத்து இல்லை, மழை மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாமல் இருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. இதுக்கப்புறம் எவ்ரி வெனஸ்டே லாங் வீடியோ நம்ம சேனல்ல வந்துடும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.